அவங்களுக்குள்ளாரே ஒரு மைண்டில் வந்துட்டு உறுத்தலாக இருக்கும். இதுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்தா நல்லாயிருக்கும், இப்படி ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்களே அப்படின்னு. ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஒரு பப்ளிக் ஆடியன்ஸாக வந்து என் மைண்டுக்குள்ளாரையும் தோணுனதை தான் வந்துட்டு ஒரு படமாக எடுத்திருக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் முருகதாஸ் அவர் வந்து ஒரு படம் பண்ணும்போது அதில் வந்து கண்டிப்பாக ஒரு சோஷியல் கண்டென்ட்டை வச்சுக்கிட்டு தான் வந்து அவர் படம் பண்ணுவார். ஸோ அதே மாதிரி இதுலேயும் நான் ஒரு கண்டென்ட் இல்லை, 1 2 3 இன்றைக்கி படம் பார்த்ததுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு தான் வந்து இந்த கதையை வந்துட்டு ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் படமாக இருந்தாலும் அந்த சோஷியல் தாட்டை வந்து இதில் சொல்லணுங்கிறது ஒரு இயக்குனராக எனக்கான ஒரு பொறுப்பை வந்துட்டு இந்த இடத்துல வந்து நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். ஒரு காவல்துறையுடைய வந்து அவங்க ஒரு குற்றத்தை விசாரிக்கிறத கூட வந்துட்டு அதுலேயும் ஒரு நேர்மை இருக்கணும். ஏன்னா வந்துட்டு தப்புன்னு தெரிஞ்சால் கூட அந்த தப்பை வந்து வெளியில் கொண்டு வரதுக்கான விசாரணை வந்து சரியான ஒரு முறையில் போகணும். விசாரணைங்கிற பேரில் வந்து எந்த ஒரு தண்டனை செய்யாதவனும் வந்து உயிரை இழக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நான் இதில் சொல்லியிருப்பேன். ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு பார்ட்டாக வந்து இதில் வந்து இன்றைக்கி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் வேறு ஒரு டைமென்ஷன்லாம் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு இயக்குனருடைய ஆதகமாக, மக்களுடைய ஒரு ஆதகமாக நான் வந்து இதில் வெளிப்படுத்திக்கிறேன். ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் எழுதுகிற நீங்கள் வந்து இதை வெளியில் சொல்கிற விஷயத்தில் தான் மக்களுக்கு போய் சேரும். ஏன்னா இது வந்து சின்ன படம். ஒரு சின்ன படத்தில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஆக்ஷன் பிளாக்கு, ஒரு பெரிய ஒரு விஷுவலை வந்து நம்ம கொண்டு வரதுக்காக எவ்வளோ போராடி இருப்போம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி ஒரு விஷயத்தை வந்துட்டு வெளியில் தெரியாத அளவுக்கு நான் முடிந்த வரைக்கும் வந்துட்டு ஒரு மேக்கிங்கில் போராடி ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கேன்னு நான் நம்புகிறேன். இந்த நம்பிக்கை நீங்களும் வந்துட்டு வெளியில் வந்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இந்த படத்தை ஒரு பெரிய ஒரு வெற்றி படமாக ஆக்கணும் அப்படிங்கிறத உங்கள் எல்லாத்தையும் வந்து 2 கைகூப்பி உங்களை எல்லாத்தையும் வேண்டி விரும்பிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சென்னை ஃபைல்ஸ் முதல் படம், என்னோட அடுத்த படம் நாளைக்கு 3ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படம் வந்து ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு கிரைம் த்ரில்லராக வந்து பண்ணியிருக்கோம். ஸோ சின்ன படம் பெரிய படம் அப்படிலாம் பார்க்காம இந்த படத்தை வந்து நீங்கள் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு வெற்றி படம் வந்து பார்த்தீங்கன்னா 8 தொட்டாங்க அந்தமாரி உங்களுடைய படம் ஜூவி அதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். ஸ்டோரிஸ் வந்து கேட்பீங்க, வர என்ன ஸ்டோரி சரியாக கேட்குறது இல்லையோ. இந்த படத்தில் ஸ்டோரி இல்லைன்றீங்களா? இந்த ஸ்டோரி ஏன்னா ஒரு போலீஸ்காரர் இன்ஸ்பெக்டர் சாதாரண கான்ஸ்டபிள் இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். இன்ஸ்பெக்டர் கூட நீங்கள் சொல்லி இன்ஸ்பெக்டருக்கு அறிவு இல்லாமையா இன்ஸ்பெக்டர் ஆகிருப்பாங்க. அந்த அளவுக்கு போதே நீங்களாவது கேட்டிங்களா டேரக்டர்கிட்ட? இதுக்கான ஆன்சர் நான் தான் சொல்லணும். ஆக்சுவலி வந்துட்டு அவர் ஒரு இன்ஸ்பெக்டராக இருந்தால் கூட ஒரு நல்ல விஷயம், ஒரு க்ரைம் வந்து வெளியில் வர்றதுக்காக அதை யார் சொன்னாலும் அதை நம்ம கேட்டுக்கணுங்கிற அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து ஒரு க்ரைம் நாவல் ரைட்டரோட பையனுக்கு அந்த ஜீன் இருக்குங்கிறத அவர் உணர்ந்து அந்த விஷயத்தை அவர் பயன்படுத்திக்கிறார். ஸோ அப்படி தான் இதை பார்த்துருக்கமே தவிர அவர் கோமாளி, இவரை வந்து புத்திசாலி அப்படிங்கிறது இல்லாமல் நல்லதை அதுக்கு தான் வந்து கடைசியில் அவர் ஒரு டயலாக் சொன்னார். நம்ம வந்து எப்படி வந்து கல்வி அறிவும் எந்த இதுவுமே இல்லாத ஒரு மோப்ப நாயை வந்து நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு போலீஸ் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. அந்த நாய்க்கு வந்து எந்த டிகிரியுமே கிடையாது. பட் அதுக்கிட்ட ஒரு திறமை இருந்தால் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி மனிதனுக்குள்ளாரையும் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் இல்லாதவருக்கும் அந்த ஒரு டேலண்ட் இருந்தால் அதை நம்ம பயன்படுத்திக்கணுங்கிறத ஒரு சினிமா தரமாக வந்து நான் சொல்லியிருக்கிறேன். அதில் தவறு இருக்காதுன்னு நான் நம்புகிறேன்.